இந்த கதைக்களனுக்காக உங்களுக்கு விஷுவலாக பழைய பிளாக் அண்ட் ஒயிட் டாக்குமெண்ட்ரிஸ் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? ஒரு கோல்டன் இது என்னென்னா என்மணின்னு ஒரு படம் 42 எடுத்த படம். அந்த ஃபுட்டேஜ் வந்து ஃபிலிம் டைட்டில் சீக்வன்ஸ் வந்து மெட்ராஸோட ரேண்டமாக கேண்டிடேட் எடுத்த ஷார்ட்ஸ் தான் இருந்தது. அதுதான் எங்களுக்கு மூவலாக கிடைச்ச ஒரே ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் முன்னாடி பல படங்கள் தேடணும். அதெல்லாம் செட்டுக்குள்ளே இல்லை ஒரு கண்ட்ரோல் என்வரன்மெண்ட்டில் எடுத்த மாதிரி இருந்தது. ரியல் மெட்ராஸை பார்க்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருந்தது. மூவிங் ஃபுட்டேஜ்னால் அந்த என்மனைவி படம் மட்டும்தான் எங்களுக்கு பெரிய சோர்ஸாக இருந்தது. ஸோ நாங்கள் பண்ணுறதா கூட சரி பார்த்துக்கிறதுக்கும் ஒரு ரெஃபரன்ஸாக இருந்தது. இப்படி இருந்திருக்குமான்றது தான் அந்த விஷயங்கள்லாம் செக் பண்ணிக்கிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸாக இருந்தது. இப்போது சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனை பொறுத்த வரைக்கும் 1942 இருக்க அந்த ட்ரெயின் அது வந்து சென்ட்ரலில் வந்து அரைவாய் நிற்கிறது. அப்புறம் அங்கேருந்து வர பிரிட்டிஷ் ஹீரோயின் வந்து அரைவாகிற கோச்சோட இன்னர் வியூ, இது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துக்கே கொண்டு போகிற ஒரு பெரிய உணர்வை கொடுக்குது. இதுக்காக உங்களுடைய உழைப்பு, அந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் அரைவாகிற ட்ரெயின் வந்து நீங்கள் ஒரு ஆர்ட் டைரக்ஷனில் உருவாக்குன ஒன்றாங்கிற விஷயத்தையும் பார்க்குறேன். ஆனால் இப்போ முதல்ல சொன்ன மாதிரி எல்லா விஷயத்தையும் நம்ம முதல்ல ஸ்டடி பண்ணி கொண்டிருக்கு. எப்படி இருந்திருக்குன்ற ஸ்டடி தேவைப்படுது. ட்ரெயின் வந்து டக்குன்னு ரயில்வே மியூசியம் தான் வந்து வில்லிவாக்கத்தில் இருக்க ரயில்வே மியூசியம், அங்கே போயிட்டு ஒரு 1 வீக் நான் இருந்தாங்க. அங்கே இருந்த இன்ஜின்ஸை ஸ்டடி பண்ணிட்டு இருந்தோம். அங்கே பொறுப்பில் இருந்த மனோர் தேவதாஸ்ன்ற சார் அருண் தேவராஜ்ன்ற கியூரேட்டர் இருந்தார், மியூசியம் கியூரேட்டர். அவரோட ஹெல்ப் பெரிய ஹெல்ப்லாம் இருந்தது. அந்த கம்பார்ட்மெண்ட்டோட டைமென்ஷன்ஸு, அங்கே பழைய அவங்க போட்டிருந்த ட்ராயிங்ஸு, இன்ஜினியரிங் ட்ராயிங்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து அதை குறிப்பெடுத்துக்கிட்டு, அப்புறம் அவங்களோட ரெக்கார்ட்ஸில் ஃபோட்டோகிராஃப்லாம் இருந்தது, அதெல்லாம் எடுத்துக்கிட்டு, இது இல்லாமல் அந்த டைமில் 45லேருந்து 40ஸ்லேருந்து 50s வரைக்கும் கட்டப்பட்ட கம்பார்ட்மெண்ட்ஸோடைய டிசைன்ஸ்லாம் பார்த்தோம் உலக அளவில். அதுலேருந்து சூஸ் பண்ணி நம்ம இதுக்கு தேவைப்படுற மாதிரி எடுத்து டிசைன் பண்ணோம். பொதுவாக இந்த மாதிரி ஒரு பல டெக்கேட்ஸை நம்ம பின்னோக்கி போய் ஒரு படத்துக்கு வந்து பீரியட் கொடுத்துக்கு செட் போடும்போது இங்கே வந்து ஹவு மெனி பர்சன்ஸ் இன்வால்வ்டு, டீம் ஒர்க்குன்னு சொன்னீங்க, எவ்வளோ பேர் இதில் இன்வால்வ் ஆனாங்க அப்படின்னு ஒரு பெரிய பிரமிப்பு வருது. இந்த சென்ட்ரலையும் இந்த கேனலையும் வந்து உருவாக்குறதுக்கு எவ்வளோ பேர் வேலை செஞ்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய பிரமிப்பு வந்திருக்கு. நீங்கள் இதை சொல்லக்கூடிய உங்களுக்கு சொல்ல வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த மதராசப்பட்டினம் பட்ஜெட்டில் இந்த செட் ஒர்க்காக மட்டும் எவ்வளவு செலவு பண்ணப்பட்டிருக்கு, இல்லை எவ்வளோ பேர் இன்வால்வ் ஆனாங்க அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க முடியும்? மேக்ஸிமம் ஒரு டைமில் 250 பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, அதாவது லேபர்ஸாக. என்னோட டீம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர், 6 அசிஸ்டன்ஸ். அவங்க வந்து ஒரு 3 மாதம் எல்லோரும் சேர்ந்து ஒரு ரிசர்ச் பண்ணோம். டேட்டாஸ் கலெக்ட் பண்ணுறது, வெளியே போய் இமேஜ் பண்ணுறது, இல்லை அதை கிராஸ் செக் பண்ணிக்கிறது, இன்டர்வியூ எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களில் 6 பேர் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 6 பேர் இருந்தாங்க. எல்லாம் சேர்ந்து இது பண்ணிட்டு இருந்தோம். படத்தோட பட்ஜெட்ன்றது ஒரு 6 crores வரைக்கும் செலவாயிருக்கும் கலை இதுக்கு மட்டுமே. இப்போ இதில் கலை இயக்கமும் கிராஃபிக்ஸும் சேர்றதுனால அந்த படப்பிடிப்புக்கு கிராஃபிக்ஸ் குழுவுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நீங்கள் செட் ஒர்க்கில் பண்ண வேண்டிய சூழல் இருந்திருக்கும். அதில் உங்களுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகள் சவால்கள்லாம் இருந்தது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்க. கட்டுப்பாடுன்னு சொல்ல முடியாது. அல்டிமேட்டான அவுட்புட்டுக்காக தான் எல்லோரும் ஒர்க் பண்ணுறோம், ஷேர் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். ஃபிசிக்கல் செட்டு எவ்வளோ இருக்கலாம், விர்ச்சுவல் செட் எவ்வளோ இருக்கலாம்னு நம்ம முதல்ல முடிவு பண்ணி தான் ஒர்க் பண்ணுறோம். ஃபில்ம் மேக்கிங் இன்றைக்கி அதுவும் ஒரு டூல் தான். சிஜின்ற ஒரு ஆடட் டூல் தான். அது இன்னும் கேட்டால் நான் நினைக்கிற ஒரு பிரம்மாண்டத்தை கூட காட்டுறதுக்கான எனக்கு ஒரு டூல் தான் நான் பார்க்குறேன். நான் அந்த வேலை அது ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். கட்டுப்பாடுகள் அதில் கட்டுப்பாடு கிடையாது. ஆக்சுவலாக சிஜியில் தான் ப்ளஸ் பாயிண்ட் ஆகும். எதை வேணால் உருவாக்கலாம். அதுக்கு நம்ம மினிமலான ஒரு எஃபர்ட் கொடுத்தாலே போதும். அப்போனா இன்றைக்கி இருக்கக்கூடிய கலை இயக்குனர் வந்து இந்த இஎஃப்எக்ஸ் சிஜியும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் ஆமாம் இருக்காங்க இல்லையா? இல்லை, இப்போ நம்ம கலை இயக்குறோம்ன்றது ஃபஸ்ட்டு செட்டு மட்டும் போகிறது, கார்பெண்டர் செட்டு போகிறது இல்லை. இன்றைக்கி கார்பெண்டர் செட்டு போகிற நாளைக்கு வந்து சிஜி ஆர்டிஸ்ட் வச்சு நம்ம வந்து செட் எக்ஸ்டென்ட் பண்ணலாம். அப்படி தான் பார்க்கணும். செட்டை டிசைன் பண்ணுறது நம்மளுடைய பொறுப்பாக இருக்கும். கலை இயக்குனரோட பொறுப்பு வந்து இது எப்படி இருக்கும், எப்படி இருக்கணுன்ற வடிவமைப்போட அந்த லெவலில் இருந்தாங்கன்னா அதுக்கான டூலாக தான் சிஜியும் ஒரு எக்ஸ்ட்ரா டூலாக தான் இருக்கும். அது ஏன் வேலைன்னு நினைக்க முடியாது. அது இன்னொரு டீம், இன்னொரு இது வந்து அந்த என்னுடைய வேலையை பாதிக்குதுன்னு சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தமாக நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ண லெவலில் இருந்தேன்னா அது எனக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா டூலாக தான் இருக்கும். அந்த இன்வால்மெண்ட் இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும்.
வணக்கம் சொல்லித்தான் வரவேற்கும் ஊரம்மா. ராமல் ஏரியும் போவோம், கூவம் படகிலும் போவோம், போலாமா?